தஞ்சாவூர் ராஜகோபுரம் ராஜராஜ சோழன் கட்டுற பொழுது இந்த கோயிலை நான் தான் கட்டினேன்னு ஆணவத்துல திரிந்தான் ராஜராஜ சோழன். சிவபெருமான் வந்தார் கும்பாபிஷேகம் அன்னைக்கு. என்ன ராஜராஜ சோழா நல்லா இருக்கிறியா, சௌக்கியமா இருக்கியா? என்ன சாமி சௌக்கியமா இருக்கேன், கும்பாபிஷேகம் விழிஞ்சா கும்பாபிஷேகம் இப்ப வர்றியே நியாயமா? இல்லடா, ரொம்ப அற்புதமான திருப்பணி தான் பண்ணியிருக்கிற, ரொம்ப அற்புதமான திருப்பணி, நாளை காக்கல விழிஞ்சா கும்பாபிஷேகம். ஆனா என் மனசுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சுவாமி? நான் கட்டின கோவில், நான் எழுப்பின கோவில், நான் யார்? ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்ன நான்கிற ஆணவம் இருந்தது. சிவன் சொன்னானா ஒரு வார்த்தை, கிழவியின் கல்லின் கீழ் இனிமையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டான். கிழவியோட கல்லின் கீழே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறேன்டா ராஜராஜ சோழான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பச்சைமலையில இருந்து கல்லை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய கோயிலை நான் கட்டினேன். தஞ்சை ராஜராஜேஸ்வரமுடையான் என்கிற கோயிலை நான் கட்டினேன். சிவன் வந்து ஒரு கிழவியோட கல்லின் கீழே உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானே, என்னடான்னு எல்லா சமதியும் கூப்பிட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்றேன். ஐயா ராஜா, எங்களை மன்னிச்சு, இந்த கல்லெல்லாம் நீ கொண்டு வந்த கல்லு. இந்த சிவன் மேல அந்த கலசம் இருக்கு பாரு, அந்த மேல ஒரே 1000 டன் கல் இருக்கு பாரு, அந்த கல்லு மட்டும் அங்க மோர் வைக்கிற மாதிரி ஒரு கிழவி அவ உட்கார்ந்து இருந்தா, அந்த கல்லை கொண்டு வந்து செதுக்கி போடுற ராஜா, வேற எந்த கல்லும் அதுக்கு சரியா வரல, அந்த கிழவியோட கல்லை எடுத்து நான் போட்டேன். அப்படியே உட்கார்ந்தா ராஜா. ஆணவம் அடங்கியது, திமிர் அடங்கியது, நான் என்கிற எண்ணம் ஒடுங்கியது. நீங்க என்னதான் கோயில கும்பாபிஷேகம் பண்ணாலும் இந்த உள்ள சுவாமிக்கு தலைமையில வைக்கிற பூ யாருதுன்னா ஒரு ஏழையுடைய பூவாதான் இருக்கும். தங்க கலசம் உன்னுடையது, ஆனால் சிவன் தலைமையில இருக்கிற வில்வ யாருதுன்னு சொன்ன ஒரு ஏழை அடியார் கொண்டு வந்த அந்த வில்வத்தை தான் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். நீங்க கோடி ரூபாய்க்கு கும்பாபிஷேகம் செய்தாலும் அந்த கும்பாபிஷேகத்துல யார் அன்னதானம் போடுறாங்களோ அவங்கதான் பெரிய அடியார், பெரிய தொண்டு. சரி, அன்னதானம் போடுறாங்க, அந்த அன்னதானத்துல சாப்பிட்ட அந்த எச்சரையை எவன் எடுக்கிறானோ அத்தனை புண்ணியமும் அவனுக்கு தான் உண்டு. இந்த அன்னதானத்துல எச்சரையை எடுக்கிறத விட அன்னைக்கு சாப்பிடாம இருந்து மிச்ச மீதிய கடைசியா எவன் சாப்பிடுகிறானோ அவனுக்கு தான் அந்த அத்தனை புண்ணியமும் கிடைக்கும்னு சொல்லுது. இந்த கும்பாபிஷேகத்தையே பார்க்காம ஒரு வாரமா தூங்காம ஓரமா நின்று கும்பாபிஷேகம் நடந்துருச்சா அப்படின்னு கைலாசநாதா காமாட்சி தாயேன்னு கண்ணீர் மல்க யார் 2 சொட்டு கண்ணீர் விடுகிறானோ அவனுக்கு தான் அத்தனை புண்ணியமும் போய் சேர்ந்தது. பணம் கொடுக்கிறவனுக்கு கிடையாது. இங்க நீங்க நினைக்கிற மாதிரி பூஜை பண்றவனுக்கு புண்ணியம் கிடையாது. இன்னைக்கு இந்த புண்ணியம் யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு என்னை வரவழைத்தவனுக்கு தான் புண்ணியம். ஆனா நான் சொல்லுகிறேன், உங்களால் நான் புண்ணியத்தை பெற்றிருக்கிறேன். உங்களால் நான் பெரிய புண்ணியத்தை, நான் கூட நினைச்சேன் ஒரு 50 பேர் வருவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்கன்னு. ஆனா இந்த ஊரே கிட்டத்தட்ட 1000 பேர் 500 பேர் திரண்டு அமைதியா இருக்கிறீங்களே, இந்த ஊர் மாதிரி ஒரு புண்ணியமான ஊரை, அடியார்கள் ஊரை நான் பார்த்ததே கிடையாது. அடியார்கள் கூட்டாங்கன்றதுக்காக இத்தனை பேர் மன்னார்குடியில இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். என்னுடைய மெய் தொண்டர்கள், அடியார் பெருமக்கள். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் என்ன, அமைதியா நான் இன்னைக்கு சிக்கல்ல போய் உட்கார்ந்துருக்கேன். சிங்கார வேலை தரிசனம் பண்ணணும்னு இன்னைக்கு பிளான். ஆனா சிங்கார வேலை விட சிங்காரமான அடியார்கள் திருக்கூட்டத்தை, இந்த கிராம மக்களை, இந்த கோயிலை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல அருமையான கைலாய வாத்திய வாசிக்கிற நம்முடைய அடியார்கள், ஐயப்பன் உள்ளிட்ட கீழ்வேலூர் அடியார்கள், நம்முடைய இந்த கிராமத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இனிமே உள்ளுக்குள்ள நீங்க பயப்படாதீங்க. இனிமே அடுத்த திருப்பணியை அவங்க பண்ணி விடுவார்கள். அடுத்த திருப்பணியை அவங்க பண்ணிடுவாங்க. உங்க பிள்ளைங்க, உங்க பேரன்கள், நீங்கள் பெற்றெடுத்த அந்த அருமையான அந்த குழந்தைகள் குண்டடிக்காம, மேட்ச் விளையாடாம, சினிமா பார்க்காம, செல்போனை நோண்டாம. இன்னைக்கு கோயில போனா செல்போனை நோண்டி செல்ஃபி எடுக்கிறா சாமிக்கு. அந்த காலத்துல சாமியை கும்பிடுறாங்கன்னா எல்லாரும் கும்பிட்டான். இன்னைக்கு சாமிக்கு போய் செல்ஃபி எடுத்து வழிபாடு செய்யும். அந்த மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு இந்த தாய், இந்த குழந்தைகள், இளைஞர்கள், அந்த நம்முடைய பெண்கள் படிக்கிற, கல்லூரி படிக்கிற அந்த மாணவிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து திருநீரை பூசி இந்த சொற்பொழிவை கேட்கிறாங்கன்னு சொன்னா உண்மையாலுமே இந்த ஊர் பெரிய புண்ணியமான ஒரு ஊர், நல்ல ஊர் என்று சொல்லி, தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து, தலையே நீ வணங்க தலை மாலை தலை
கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்கின்றோ கடன் நன்றுண்ட கண்கள் தன்னை எங்கோர் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்கின்றோ செவிகால் கேண்கின்றோ சிவன் எம்மிறை செம்பவள எரி போல் மேனி பிரான் திவம் எப்போதும் செவிகால் கேண்கின்றோ முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை முக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை குறி போர்த்து பேய்வாய் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மன்றாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பி தொழி கடி மாமலர் பூமி நின்று பைவாய் பாம்பரை ஆற்ற பரமனை கைகால் கூப்பி தொழி ஆக்கையால் பயனன் அரண் கோயில் பலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றிய நாதையும் ஆக்கையால் பயனன் கால்களால் பயனன் கரை கண்டல் உரை கோயில் கோர கோபுர கோகரணம் சுழ கால்களால் பயனன் புற்றார் யார் உணரோ உயிர் கொண்டு போங்கொழுது புற்றார துறை நூத்தனல்லா நமக்கு புற்றார் யார் உணரோ இருமாந்திருப்பன் கொள்ளோ ஈசன் பல்கன எண்ணப்பட்டு சிறுமாங்கே தன் சேவடி கீழ் சென்றன் இருமாந்திருப்பன் கொள்ளோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முரனும் தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். நாயன்மாவுடைய வரலாறை படிக்கணும். சிறுகாழியில் அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்தர். அவர் இன்னைக்கு இந்த பதிகம் பாடலைன்னா இந்த கோயில் கிடையாது, சிவன் கிடையாது, நம்மெல்லாம் தேவாரம் கிடையாது, திருநீர் கிடையாது, ருத்ராட்சம் கிடையாது. திருநாவுக்கரசர் கல்லை கட்டி அவர் கடல்ல வீசினார்கள் கெட்டவர்கள் எதிரிகள். சொச்சுனை வேலியன் பதிகம் பாடி கல் மிதக்க ஏறி வந்தார் நம்முடைய நாவுக்கரசர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவனையே நண்பனாக தோழாக கொண்டு இதே திருவாரூர்ல தன்னுடைய மனைவிக்காக திருவாரூர் தியாகராஜ பெருமானையே தூதாக அனுப்பியவர், தமிழால் தூது அனுப்பியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பியாரூர். சிவபெருமான் சொல்ல அடிமையாக வந்தவர் மாணிக்க வாசகர். அதே மாணிக்க வாசகர் தன் தாயார் திருவாசகத்தை சொல்ல சொல்ல விடிய விடிய தன் கைவணிக்க திருவாசகத்தை எழுதியவன், தமிழால் எழுதியவன் சிவன் உள்ளே அமர்ந்திருக்கிற திருப்பெருந்துறை சிவன். தமிழ கையால் எழுதினான். ஓடாத தேரை ஓட வைத்தது சிதம்பரத்துல சேந்தனார் பாடிய தமிழ். எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையை திருஞான சம்பந்தர் தமிழில்